கொஞ்ச நாளாவே ஒரு நியூஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். நாசாவோட ஆஸ்ட்ரோனட்டும் இந்தியாவை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸும் விண்வெளிக்கு போய் சில ஆய்வுகளை செஞ்சுட்டு ஜூன் 26 பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கணும். ஆனா இன்னும் ரிட்டர்ன் ஆகல. அவங்க போன ஸ்பேஸ் கேப்சூலுக்கு என்ன ஆச்சு வாங்க பார்க்கலாம். ஜூன் 5 சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் மில்மார் என்பவர் பூமியில இருக்க சில மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ஸ்பேஸ்ல எப்படி ரியாக்ட் ஆகுது, அதாவது பூமியில இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வாழுதுல அதே மாதிரி ஸ்பேஸ்ல இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வாழுமா அப்படின்றது ஆய்வு பண்றதுக்காக அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஏஜென்சியான போவிங்கோட ஸ்டார் லைனர்ல அனுப்புறதுக்கான பிளான் பண்ணாங்க. ஆனா லான்ச் பண்ற டைம்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா ப்ரொபல்லர் வால்ல ஒரு இடத்துல ஹீலியம் கேஸ் லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இது ஒரு மைனரான லீக்கேஜ் தான் சொல்லி இதை லான்ச் பண்ணி ஐஎஸ்எஸ்ல டாக்கிங் மெத்தட் மூலமாக ஸ்டார்லைனருக்கு நடுவில் எந்த ப்ராப்ளம் வராம ஐஎஸ்எஸ் ஓட டாக்கிங் செஞ்சுட்டாங்க. சோ இந்த ஐஎஸ்எஸ்ல ஏற்கனவே 7 வீரர்கள் இருக்காங்க. இப்போ இவங்களோட சேர்த்து 9 வீரர்கள் இருக்காங்க. இந்த 2 வீரர்களும் சேஃபா உள்ள வந்ததுக்கு பிறகு தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா இந்த ப்ரொபல்லர் வால்ல இன்னும் 4 இடத்துல லீக்கேஜ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு லேட் ஆகுது. பார்க்கலாம். நன்றி.